ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லோருடைய விருப்பத்திற்கு என்னங்க இதை போடணுன்ட்டு போட்டிருக்கேன். அந்த ஆயில் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இதில் வந்து பியோர் கோகோனட் ஆயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். விவிடி கோல்டு தேங்கெண்ணெய். இதை டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ்னால் நீங்கள் வேறு நிறைய சேர்த்துக்கோங்க. நான் அடிக்கடி அதை தான் சொல்கிறேன், அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் தேங்காய்க்கு 1 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வந்து வேம்பாளம் பட்டை, அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஜாஸ்தியாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ ஒரு 4 பூ போட்டிருக்கேன் 1/2 லிட்டருக்கு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது வந்து கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் வந்து நல்லா 2 கொதி வச்சு நல்லா சூடாகிட்டு, இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், 3ஐயுமே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். பொரியட்டும். வேம்பாளம் பட்டை, கருஞ்சீரகம், அரை ஸ்பூன் வந்து வெந்தயம். பாருங்கள், இது பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம அடுப்பு வீடியோ வேம்பாளம் பட்டை, கருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் செம்பருத்தி எல்லாம் 4 போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி அளவு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதும், கருவேப்பிலை ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலை பொரிஞ்சதும், அடுப்பு நம்ம இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கோம், 1 நிமிஷம் கூட்டி வச்சுட்டு, அது ரொம்ப வந்து அதை குழுகுழுன்னு ஆக விடக்கூடாது. இப்போவுமே நம்ம அணைச்சி வச்சிடணும். அணைச்சி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ நான் வந்து செய்கிற டைம் பார்த்திங்கன்னா, நைட்டு 8 மணி ஆகுது. 8 மணிக்கு நான் காய்க்கிறேன். காலையில் 8 மணிக்கு நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுப்பு அணைச்ச பிறகும் அது கொதிச்சிட்ருக்கு. அது எல்லாம் பொரிஞ்சு அதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம ஆயிலில் இறங்கும். அவ்வளோதான். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, போதும். இது நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஆறுன பிறகு காலையில் ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் இருக்க சக்கையை கூட நம்ம தேய்ச்சி தலையில் வச்சு குளிச்சிக்கிட்டு, மீதி இருக்கிறத ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு டெய்லி யூஸுக்கு ஆஃபீஸ் வேறுனாலும் சரி, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எதுனாலும் நம்ம தேய்ச்சிட்டு போகலாம். மணமாக இருக்கும். இந்த கத்தாழை அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் வேறு ஐட்டங்கள் சேர்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ.